இன்னைக்கு நாம 77வது குடியரசு தின விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு தெரியுமா? அம்பேத்கர், சட்டமேதை அம்பேத்கர். அவர் தான் நம்ம இந்தியாவுக்கான சட்ட புத்தகத்தை இயற்றினவர். அவர் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற அம்பவாடேங்கிற கிராமத்துல பிறந்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய குழந்தை பருவம் அவருக்கு இனிமையானதா இருக்கல. ஏன்னா அவர் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கு போனா அவரை தனியா உட்கார வச்சிருந்தாங்க. அவரை மாதிரியே அந்த குலத்துல சேர்ந்தவங்க வரும்போது அங்க அவங்களுக்கு மற்ற குழந்தைங்க கூட உட்கார்ற மாதிரியான அமைப்பு எதுவுமே அங்க கிடையாது. போகும்போதே வீட்டுல இருந்து ஒரு சாக்கு எடுத்துட்டு போகணும். அந்த சாக்குல தான் அவங்க உட்கார்ந்து இருக்கணும். அதே போல தண்ணி குடிக்கிறதுனா கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தனியா ஒரு டம்ளர் வச்சிருப்பாங்க. அந்த உயர்ந்த குலத்தை சார்ந்த குழந்தைங்க தான் அதில் தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க. இந்த மாதிரியான கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருந்தாரு. அவருக்கு உதவி பண்ணது யாருன்னா, அவருடைய உண்மையான பேர் பீமாராவ் ராம்ஜி. ஏன்னா பீமனை போல தைரியமா இருக்கணும் அப்படிங்கறதுனால தான் அவங்க வீட்டில் அவருக்கு பீமாராவ் ராம்ஜிங்கிற பேர் வச்சிருந்தாங்க. அவருக்கு உதவி பண்ண ஆசிரியரோட பேர் தான் அம்பேத்கர். அவருடைய பேரை தான் தன்னுடைய பேரா மாத்திக்கிட்டாரு. இந்த மாதிரி பல கஷ்டங்களை முடிச்சு அதிகமான பட்டங்களை வாங்கி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த சட்டமேதை எழுதும்போது புத்தகத்தை எழுதிட்டு வரும்போது யார் பள்ளிக்கு வர வேண்டாம்னு சொல்லி பள்ளியில அதிகமான துன்பங்களை அனுபவிச்சாரோ அவருடைய வருகைக்காக காத்திருக்காத அந்த பள்ளிக்கூடம் அடுத்து இவர் சட்ட புத்தகத்தை எழுதி போகும்போது இந்தியாவே அவருடைய வருகைக்காக காத்திருந்தது. அவ்வளோ ஒரு இதோட போன அவருக்கு அவ்வளோ மரியாதையும் கிடைச்சிது. இந்த மாதிரி அவர் பல கஷ்டங்களை பல பட்டங்களையும் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நிறைய சலுகைகள் இருக்கு, நிறைய நேரம் இருக்கு. அதை சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னா எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாளா இருக்கும். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.